இங்கிலீஷ் கிராமர் இந்த வகுப்பில் லெசன் நம்பர் 4 பார்ட் ஏயில் டயலாக் பற்றி பார்க்க போகிறோம். டயலாகில் பார்ட் ஏல கொஸ்டின்ஸில் எஸ்ஆர் நோ கொஸ்டின் மட்டும். கொஸ்டின் இருவகைப்படும். ஒன்று எஸ்ஆர் நோ கொஸ்டின், இன்னொன்று WH கொஸ்டின். இன்று நாம் எஸ்ஆர் நோ கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். எஸ்ஆர் நோ கொஸ்டின். எஸ்ஆர் நோ கொஸ்டின். கொஸ்டின் என்பது இன்னும் கொஸ்டின் மார்க் இருக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது ஆக்சிலரி வெர்பில் ஆரம்பித்திருக்க வேண்டும். எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஆக்சிலரி வெர்பில் ஆரம்பித்திருக்க வேண்டும். கோ என்று எடுத்துக்கொண்டால் do plus go. went என்று எடுத்துக்கொண்டால் did plus go. goes என்று எடுத்துக்கொண்டால் thus plus go. இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் அமைக்கும் பொழுது கோ என்ற வெர்பில் do வைத்து ஆரம்பிக்க வேண்டும், அல்லது did அல்லது thus வைத்து ஆரம்பிக்க. முதல் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? ஆன்சர் எஸ் அல்லது நோ இருக்கணும். எஸ் ஐ கோ. அப்ப கோவா பிரிங்க. டூ பிளஸ் கோ. டூ பிளஸ் கோ. ஐ வந்தால் கேள்வியில் எப்பொழுதும் யூஸ் ஆகணும். நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? அல்லது நீ போகிறாயா? ஆமா, நான் போகிறேன். Yes, I went. I go to school இருந்தாதான் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதி விடுங்க பின்னாடி. Do you go to school? Yes, I went to school. வெண்ட பிரிங்க. did plus go. ஆக்சுவலி உறுப்புக்கும் மெயின் உறுப்பு இடையில இங்கு போட வேண்டும். Yes, he goes. Thus goes பிரிங்க. thus plus goes. ஹீ வந்தால் ஹீ தான் வரணும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வரும், இல்லை செகண்ட் பர்சன் கேட்டால் ஃபர்ஸ்ட் பர்சன் வரும். தேர்ட் பர்சன் எப்பொழுதும் தேர்ட் பர்சன்லேயே தான் இருக்கும். இது வந்து சிம்பிள் டென்ஸ். சிம்பிள் டென்ஸில் வென்ட் வரும், கோ வரும், கோஸ் வரும். ரெண்டாவது ஃபியூச்சர் டென்ஸில் பார்ப்போமா? எஸ் ஐ ஷால் கோ. ஷேல் வந்தால் யூ வரும். யூக்கு என்ன வரணும்? இது ஃப்ரெண்டில் வந்துடும். வில் யூ கோ? எஸ் ஐ ஷால் கோ. ஐ வந்தால் கேள்வி என்ன வரணும்? யூ வரும். இது வந்து சிம்பிள் டென்ஸ். செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் தேர்ட் பர்சனே தான் வரும். எஸ் he will go. Will he go? இது சிம்பிள் டென்ஸ். டென்ஸ் அவ்வளோ நீங்கள் தரவாக படித்துக் கொள்ள வேண்டும். வெர்பு லிஸ்ட் படிக்க வேண்டும். ரெண்டாவது ப்ரோனவுன் அட்டனை. லெசன் நம்பர் 1 to 3 தரவாக இருந்தால் தான் இது ஈஸியாக புரியும். வெர்பு லிஸ்ட்டு, ப்ரோனவுன், அடுத்து டென்ஸ், 3 இதில் அடங்கும். அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸில் பார்ப்போம். Yes, I am going. I வந்த you வரும், am வந்த அப்ப are. Are you going? Yes, he is going. எஸ்பி இஸ் முன்னுக்கு வந்துடும். ஏவி கொஸ்டினுக்கு எல்லாம் ஆக்சிலரத்துக்கு முன்னுக்கு போட்டால் போதும், மிக சிம்பிள். ஆனால் ஃபர்ஸ்ட்
சிம்பிள் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் மட்டும் வெர்பை பிரிக்க வேண்டும். நீங்கள் எல்லா டென்ஸ்க்கு முன்னுக்கு தூக்கி போட்டால் போதும். இது கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் எஸ் he was going. When or where he was he going. This is continuation. I shall be going. Will you? I வந்தா you வந்தா youக்கு வந்து will தான் வரும். Which tense? Will you be going? The perfect tense, Papa. I have gone. Have you gone? Yes, எல்லாத்துக்கும் yes or no. Yes, he has gone. Has he gone? அடுத்தது perfect tense முடிஞ்சது. Perfect continuous tense. Yes, I have been going. Have you been going? இதே மாதிரி எல்லா பர்ஃபெக்ட் கண்டிஷன். நோ வந்தாலும் இதே மாதிரி தான். நோ ஆன்சர். நோ ஐ ஹேவிங் டு பி கோயிங்னு வந்தாலும் எல்லாத்துக்கும் நோ வந்தாலும் இதே தான் கேள்வி. அது அடுத்த முக்கியமானது யூ மே கம். கேள்வி என்ன வரணும்? ஐ வந்தா யூ வந்தா ஐ. எஸ் மே வந்து முதல். மே ஐ come in. May I come in? Yes, you can. You may come in. They might accept. Yes, you can. Yes, you can go. Tell you now. Can I go? ஐ வந்தா யூ வரணும், யூ வந்தா ஐ வரணும். இதான் ஃபண்டமெண்டலாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, இது ஆக்சுவலர் வருது. இங்கெல்லாம் டஸ் கோ எல்லாம் ஆக்சுவல். சில இடங்களில் மெயின் வருவா வரும். ஆக்சுவலர் வர்பு வந்து மெயின் வருவா வரும். இட் இஸ் அ பென். எஸ், இட் இஸ் அ பென். இங்கே இஸ் வந்து மெயின் வருது. அதனால இந்த இஷ்டத்துக்கு முன்னுக்கு போட்டவங்க இஸ் இட் அ பென். Yes, it is a pen. Yes, it is a pen. He is here. அவன் இங்கே இருக்கிறான். Yes, he is here. அப்ப இந்த எஸ்ஸத்துக்கு முன்னுக்கு போடுங்க, இஷ்டத்துக்கு முன்னுக்கு போடுங்க. Is he here? கண்ணுக்கு தெரிந்தால் அந்த ஆக்சிலர் பத்துக்கு முன்னுக்கு போடணும். அந்த யூ ஐக்கு தக்கனதாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹேவ், ஹேஸ் எல்லாம். ரெண்டாவது, கண்ணுக்கு தெரியாவிட்டால் அந்த வெர்பை பிரிக்க வேண்டும். கோ இந்த மாதிரி வந்தால் பிரிக்கும். நண்பர்களே, பார்வையாளர்களே, நீங்கள் அனைவரும் இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் தரவாக படித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இது ஃப்ரேமிங் எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்ட் A.
இதை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு WH கொஸ்டின் எவ்வாறு ஃப்ரேம் பண்ணுவது என்பதை பற்றி பார்ப்போம். காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.